இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் நெக் டிசைன் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாமா? இதில் லைட்டாக ஸ்கேலப் வந்திருக்கு, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கேன்வாஸில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணிட்டு இப்படி ஸ்கேலப் வரைஞ்சி இந்த சென்டர் பீஸை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைனிங் கிளாத்தோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு கிளாத்தில் வச்சு சேம் கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துட்டு பிளவுஸை வந்து நான் இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிட்டு பிளவுஸோட சென்டரையும் என்னோட இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்போட சென்டரையும் கரெக்டா நான் இப்படி வச்சு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த கேன்வாஸோட ஓரத்திலேயே நான் வந்து தைக்கிறேன். கேன்வாஸ் மேல தையல் படாம கேன்வாஸோட ஓரத்திலேயே ஸ்டிச் பண்றேன். ஓகே, ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுட்டா. அடிச்சாச்சு. இப்போ என்னோட மெயின் கிளாத்தையும் இந்த கேன்வாஸ் கொடுத்துருக்கேன்ல இந்த கிளாத்தையும் சேர்த்த மாதிரியே ஒரு சின்னதா ஒரு ஹோல் கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னா இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பை கரெக்டா அடிச்சுட்டு திருப்பணும், அதுக்காக. ஓகே, அதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சென்டர் பீஸா கட் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்க நம்ம ஸ்கேலப் கொடுத்துருக்கோம்ல அந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா தையல்ல படாம கட் பண்ணி விடுறேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். இப்போ கேன்வாஸ் அப்படியே திருப்பிக்கலாம். இப்படிதான் திருப்பணும். ஓகே, திருப்பிட்டு காட்டுறேன். கேன்வாஸ் திருப்பியாச்சு. இப்போ அதுக்கு மேலேயே ஒரு மேல் தையல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த ரோப் எப்படி அடிக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் கூட அதை அட்டாச் பண்றேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை கிளாத்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் அட்டாச் பண்றதுக்கு இந்த ஸ்டெம்மோட ஹைட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் அதை எடுத்து டபுளா நான் கட் பண்ணியிருக்கேன். டபுளா கட் பண்ணிட்டு அதை அப்படியே இப்படி சுத்திக்க போறேன். இப்படி திருக்கி எடுத்துட்டு அதில் தான் நான் ஃப்ளவரை இப்படி வச்சு தைக்க போறேன். ஓகேவா? இந்த மாதிரி பின்னால வச்சு தைச்சிட்டேன். தைச்சதுக்கு அப்புறமா இப்படி ஃப்ரண்ட்ல ஃப்ளவருக்கு ஸ்டோனும் ஒட்டிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, இதுல இந்த ஸ்டோன் செயினை சுத்தி ஒட்ட போறேன். ஸ்டோன் ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஃப்ளவர் இந்த மாதிரி பொக்கே மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிட்டு இப்படியே வச்சு இப்படி அரேஞ்ச் பண்ண போறேன். இந்த இடத்துல முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே லீஃபுக்காக கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம்ல, இதை ஒட்டினதுக்கு அப்புறம் ஸ்டிச் கொடுக்கணும். அது மறக்காமல் பண்ணிடுங்க. சம்டைம் அந்த க்ளூ விட்டுச்சுன்னா கூட அது ஸ்டிச் போட்டிருக்கும் போது அது கலண்டு வராமல் இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.